அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறக்கூடிய நாள் பிறந்தாச்சுங்க. ஏன்னா இந்த ஆண்டிற்கான பங்குனி உத்திரம் எப்போது வருது, இந்த நாள்ல எந்த முறையில விரதம் இருந்து வழிபட்டா நம்மளுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேற தவறாம பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு இந்த முறையில விரதம் இருந்து பாருங்க. மேலும் இந்த நாளில் ஏற்றக்கூடிய சிறப்பான ஒரு தீபம் பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரும். மேலும் நீங்கள் முருக பக்தராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலை இருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான சிறப்பான ஒரு நாள்னா பங்குனி உத்திர திருநாள் தாங்க. இந்த நாளில் அனைத்து முருகன் கோவில்களிலும் பார்த்தீங்கன்னா சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் திருக்கல்யாண வைபவம் நடத்துகிறாங்க. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானும் சிவபெருமானை வழிபட்டா சிறப்பான பலன் உண்டு. அந்த வகையில் இந்த பங்குனி மாத பௌர்ணமியான பங்குனி உத்திர தினத்தில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானோடு அனைத்து தெய்வங்களையும் வழிபட ரொம்பவே சிறப்பான நாளாக அமைந்திருக்கு. இந்த நாள் முருகப்பெருமானுக்கு முக்கியமான வழிபாட்டு நாளாகவும் விரத நாளாகவும் பார்க்கிறாங்க. முருகப்பெருமான் இந்திரனின் மகனான தெய்வானியை திருமணம் செய்து கொண்டதோ இந்த நாள்ல தான்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் மட்டுமின்றி சிவன், பார்வதி, ஸ்ரீராமர், சீதை, ரங்கநாதர், ஆண்டாள்னு பல தெய்வீக திருமணங்களும் நடைபெற்ற நாள் தாங்க இந்த பங்குனி உத்திர திருநாள். இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா திருமண வரம் கிடைக்குங்க. அதனால தான் பங்குனி உத்திர விரதத்திற்கு கல்யாண விரதன்னு பெயரும் உண்டு. இந்த நாளில் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளிலும் காவடி, பால்குடம் ஏந்தி வந்து பக்தர்கள் நேர்த்தி கடனை நிறைவேற்றுவாங்க. இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி நல்ல வாழ்க்கை துணை நிச்சயம் அமையும். மேலும் இந்த பங்குனி உத்திரம் கொண்டாட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உத்திரம் அன்று சிறப்பு பூஜைகள், விரத வழிபாடுகள் செய்தாலே செல்வ வளமோ ஒற்றுமையும் திருமண வாழ்க்கையில விருப்பங்கள் நிறைவேறும்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமானுடைய அருளும் உண்டுங்க. இதனால் தான் இந்த நாளில் வேண்டுதல் நிறைவேறிய பலரும் மொட்டை அடித்து காவடி ஏந்தி வந்து முருகப்பெருமானுக்காக நேர்த்திக்கடனை நிறைவேற்றி செல்றாங்க. பங்குனி உத்திரத்தன்று திருமணம், சொத்துக்கள் வாங்குவது, வீடு கிரகப்பிரவேசம் செய்வது போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய வழக்கமும் இருக்குங்க. தமிழகம் மட்டும் இல்லை, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற பல மாநிலங்களும் இந்த திருமண வரம் வேண்டி பங்குனி உத்திர நாளில் பலரும் விரதம் இருந்து வழிபடுறாங்க. திருமணம் ஆகாத ஆணாக இருந்தாலும் சரிங்க, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, திருமணமான தம்பதிகளும் இந்த நாளில் சிறப்பு பூஜைகள் செய்து தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி அமைத்துக்கலாம். இது தெய்வத்திற்கு மனிதர்களுக்கு இடையே ஆன்மீக பந்தத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும் அமையப்போகுது. பல தெய்வங்களுக்கும் திருமணம் நடைபெற்ற நாளாக இருந்தாலும் பங்குனி உத்திரம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்குரிய நாளுங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானுக்குள்ள அனைத்து தெய்வங்களும் அடக்குன்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த நாளை முருகனுக்குரிய நாளாக வழிபடுறாங்க. மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த பங்குனி உத்திர நாளில் முருகப்பெருமானிடம் வேண்டிய வரங்கள் கிடைக்க வேண்டும்னா நெய் தீபம் ஏற்றி வைத்து விரதம் இருந்து பஞ்சாமிர்த அபிஷேகத்தையும் பால் அபிஷேகமும் செய்து ஓம் சரவண பவாய நமக எனும் மந்திரத்தை உச்சரித்து வழிபடுங்க. முழு உபவாசமாக விரதம் இருக்க முடியாதவங்க முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்னாடி அமர்ந்து கொண்டு மனதார நீங்க ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நீங்க உச்சரிக்கலாம். இல்லைனா 108 முறையாவது உச்சரித்து வழிபடுங்க. பிறகு முருகனுடைய 108 சதா நாமவழிகளை சொல்லி அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கலையும் பாயாசத்தையும் பழங்களையும் பஞ்சாமத்தையும் நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டா சிறப்பான பலன் உண்டுங்க. மேலும் இந்த ஒரு அற்புதமான நாள் பார்த்தீங்கன்னா தெய்வ திருமணங்கள் பலவும் நடைபெற்ற நாளாக இருப்பதால திருமண தடை நீக்க வேண்டும் நினைச்சிங்கன்னா இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடலாம். இதே கல்யாண விரதம், கல்யாண சுந்தர் விரதம்னு கூட சொல்லுவாங்க. மகாலட்சுமி, ஐயப்பன் அவதரித்த நாளாக இருப்பதால என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது நீங்க வேண்டும்னா எந்த தெய்வத்திடமும் முறையிடக்கூடிய நாள் தாங்க இது.
திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்வதற்கு இந்த நாளை தவற விடாதீங்க. இந்த பங்குனி உத்திரத்தன்று விரதத்தை யார் வேண்டுமானாலும் இருக்கலாங்க. சிறுவங்க முத பெரியவங்க வரை அனைவருமே இந்த விரதத்தை இருக்கலாம். இந்த நாள்ல பக்தர்கள் பலருமே பார்த்தீங்கன்னா முருகனுக்காக காவடி எடுத்து வந்து வழிபடுவாங்க. இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா திருப்பதியில் இருக்கக்கூடிய புஷ்கரணி உள்ளிட்ட புனித குளங்கள்ல நீராடினா மறுபிறவி ஏற்படாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணையக்கூடிய நாளாக தான் பங்குனி உத்திரம் அமைந்திருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா தமிழ் மாதத்துல 12வது மாதமாகிய பங்குனியும் 27 நட்சத்திரங்கள்ல 12வது நட்சத்திரமாக வரக்கூடிய உத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள் தாங்க இந்த பங்குனி உத்திர திருநாள். இதனால சிவன், பெருமாள், சுவாமி, ஐயப்பன், தர்மசாஸ்தான்னு அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு தெய்வீக அருளை பெறக்கூடிய நாளாக அமைய போகுது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமையன்றே பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திர திருவிழா கொண்டாட இருக்கும். இந்த நாள்ல விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் பங்குனி உத்திர திருநாள்ல அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு வீட்டையும் முருகனுடைய படம் இல்லைன்னா சிலை வைத்தீங்கன்னா சுத்தம் செய்த பிறகு வாசல்ல கோலமிட்டு வீட்டு பூஜை அறையில விளக்கேற்றி வழிபடுங்க. இந்த நாள்ல முருகனுடைய விக்கிரகம் வேல் வைத்திருந்தீங்கன்னா அதற்கு பால், பன்னீர், பஞ்சாமிர்தம், சந்தனம் உள்ளிட்ட பொருளால் எளிமையான முறையில் அபிஷேகம் செய்யலாம். எதுவும் முடியவில்லைனா கூட சுத்தமான தண்ணீரில் சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து அதை கொண்டு அபிஷேகம் செய்திடுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா முருகனுக்குரிய சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்திடுங்க. இல்லைன்னா வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் செய்யலாம். எளிமையாக இந்த நாளில் வேற்றிலை பாக்கு 2 வாழைப்பழம் கூட நெய்வேத்தியமாக படைத்து நீங்கள் வழிபடுங்க. மேலும் முருகப்பெருமானுக்குரிய கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரன்னே திருப்புகழ் போன்றவற்றை பாராயணம் செய்திடுங்க. எதுவுமே தெரியலன்னு நினைக்காதீங்க. ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லி நீங்கள் வழிபடலாம். மேலும் இந்த நாளில் முழுவதும் உபவாசமாக இருந்து வேண்டுதல் குறைகள் எது வேண்டுமோ அதை சொல்லி முறையிடாம முருகனிடம் நினைவிலே இருங்க. பிறகு மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்திடுங்க. முருகன் கோவிலுக்கு போக முடியலனா கூட சிவன் இல்லைனா பெருமாள் கோவிலுக்கு கூட சென்று வழிபடலாம். மேலும் அங்கு தரக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்துக்கலாங்க. முடிந்தவங்க இரவும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு கூட விரதத்தை நிறைவு செய்துக்கலாம். விரதம் இருக்கக்கூடிய சமயத்தில் நாள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய குறைகளை சொல்லி கடவுளிடம் புலம்பாம முருகா நீயே துணை ஒன்று நினச்சிக்கிட்டு முழு மனதாக பார்த்தீங்கன்னா சரணடைந்தினுங்க. விரதத்தை நிறைவு செய்யும் போது மட்டுமே உங்களுடைய வேண்டுதலை முருகனிடம் வைத்திடுங்க. மேலும் இந்த பங்குனி உத்திர தினத்தன்று பலரும் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுங்க. குலதெய்வம் தெரியாதவங்க திருச்செந்தூர் சென்று முருகனை தரிசிக்கலாம். கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலிருந்தே விரதம் இருந்து வழிபடலாங்க. பங்குனி உத்திர தினத்துல மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு பார்த்தீங்கன்னா குலதெய்வ அருளை நிச்சயம் உங்களுக்கு பெற்றுத்தரும். சஷ்டி, வைகாசி, விசாகா, சித்ரா பௌர்ணமி, தைப்பூசம் போன்ற பல திருவிழாக்கள் தமிழ் கடவுளுக்கு முருகனுக்காக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். பங்குனி உத்திரமும் வருட கடைசி திருவிழாவாக விமர்சையாக கொண்டாட இருக்கோம். இந்த நாளை முழு மனதோடு முருகனை வழிபட்டா உங்க வாழ்க்கையில துன்பங்கள் நீங்கி நிச்சய செல்வ செழிப்பு உண்டாகும். முருகனுடைய அருளும் கிடைக்குங்க. மேலும் இந்த நாளை முருகன் மட்டும் இல்லைங்க குலதெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாள் தான். இதனால இந்த நாளா குடும்பத்தினர் எங்கிருந்தாலும் ஒன்று கூடி உங்க குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு சென்று வழிபட்டு வாங்க. இப்படி செய்தீங்கனாலே நிச்சயம் சிறப்பான பலன் உண்டுங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 31ஆம் தேதி மாலை 3:20 மணிக்கே உத்திர நட்சத்திரம் தொடங்கிடுது. அடுத்த நாளான ஏப்ரல் 1ஆம் தேதி மாலை 4:17 வரை பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் நிறைவு பெறுது. இதனால பௌர்ணமி ஏப்ரல் 1ஆம் தேதி காலை 7:38 மணிக்கு தான் தொடங்குது. பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2ஆம் தேதி காலை 7:50 மணிக்கு 7 நிமிடத்துக்கு நிறைவடைதுங்க. இந்த பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி வெகு விமர்சையாக கொண்டாட இருக்காங்க. இந்த நாளில் சிவபெருமானுக்கு பார்வதி தேவிக்கும் நடைபெறக்கூடிய திருக்கல்யாணத்தை பார்ப்பதற்கு கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிவாங்க. மேலும் சாமி பல்லாக்கில் ஊர்வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த பங்குனி உத்திர நன்னாளில் தான் திருமாலின் மார்பில் திருமகள் இடம் பிடித்தான். திருமகள் கல்யாண சுந்தர விரதம் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த நாளில்
வெள்ளி அவதரித்ததோ ஐயப்பன் பார்த்தீங்கன்னா உதித்ததோ இந்த நாளில் தான். அது மட்டும் இல்லைங்க, பார்க்கடல லட்சுமி தேவி தோன்றிய நாளும் இந்த பங்குனி உத்திர திருநாளில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.